Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 4 ஓட ஸ்டார்டிங்ல அந்த மங்கி டீமன் பீட்ட கண்ட்ரோல் பண்ணதும் அது உடனே நிரனை அட்டாக் பண்றதுக்கு ஓடி வர அதுக்குள்ள பீட்டோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பிடிச்சிடுறாங்க. அவன் நிரனோ பீட் கிட்ட பீட் நான் பேசுறது உனக்கு கேக்குதான்னு கேட்க அதுக்கு அந்த மங்கி டீமனோ அந்த டேபிள்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு கத்துது. அப்ப ஜியா ஹவோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை யூஸ் பண்ணி அந்த டீமனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துற அங்க இருக்கிற மத்த எல்லாரும் என்னடா பண்றன்ற மாதிரி அவனை பாக்குறாங்க. சோ இவனும் அவங்க கிட்ட நெருப்ப வேற எப்படி அணைக்கிறதுன்னு கேக்குறான். கற்பனா இப்ப வீட் கண்ணு முழிச்சதும் மத்த எல்லாரும் எங்க போனாங்கன்னு இவன் நிரன் கிட்ட கேட்க நிரனும் அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அது நீயும் 5 மணி நேரமா இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அந்த டீமன் வெளியே வந்த வீடியோவை பீட் கிட்ட காட்டுறான். அப்புறம் இவன் பீட் கிட்ட உனக்குள்ள இருக்கிற டீமன் நான் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அத பாட்டு அது இதுக்கு முன்னாடியே உன்னை கண்ட்ரோல் பண்ணிருக்குன்ற மாதிரி சொல்ல அது கேட்டு பீட்டோ டென் எதுக்காக எனக்கு அது ஞாபகம் இல்லன்னு கேக்குறான். அண்ட் அதை கேட்டு நிரனும் டென் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மறந்து போறது உனக்கு முன்னாடியே நடந்திருக்குதானு கேட்க பீட்டோ அவனோட கராட்டே கிளாஸ்ல நடந்த சண்டையை நினைச்சு பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்குன்னு சொல்றான். சோ அதை கேட்டு நிரனும் ஃபேயும் ஜியாஹாவோ உன்னை இந்த ரிச்சுவல்ல யூஸ் பண்றது ரொம்ப ரிஸ்கா இருக்கும்னு சொல்லி என்ன இதுக்கு வேற ஐடியாவை கண்டுபிடிக்க சொன்னாங்க. பட் இப்ப நமக்கு வேற ஆப்ஷன் எல்லாம் இல்லன்னு சொல்ல டென் இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு பீட் கேட்கவும் நான் உனக்குள்ள இருக்கிற அந்த மங்கி டீமனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில நிரன் பீட்டுக்கு கால் பண்ண அதை அட்டென்ட் பண்ணி பீட்டும் வெளியே வந்துட்டு நீ காலங்காட்டால இங்க என்னடா பண்றேன்னு கேக்குறான். அண்டருக்கு நிரனும் நான் இதுக்கப்புறம் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள வர பீட்டும் என்னடா நீ பாட்டுக்கு உள்ள வரேன்னு கேக்குறான். அண்டருக்கு நிரனும் நான் உனக்கு ட்ரைனிங் தரணும் அட மறந்தியா நீன்னு கேட்டுட்டு அதுக்கு நான் இங்கே இருந்தா ஈஸியா இருக்கும்னு சொல்ல அது கேட்டு பீட்டோ டென் நீ பாட்டுக்கு இங்க வந்துருவியா என்கிட்ட இன்ஃபார்ம் எல்லாம் பண்ண மாட்டியான்னு கேட்க அதுக்கு நிரனும் நான் எடுக்க வாங்கிட்ட கேட்கணும் இது இப்ப என்னோட வீடு நான் இதை உன்னோட ரிலேட்டிவ் கிட்ட இருந்து வாங்கிட்டேன்னு இவன் எவிடன்ஸ காமிச்சதும் பட் நான் ஆல்ரெடி 1 மில்லியன் தந்துட்டேனேன்னு சொல்லி புலம்பிட்டேன். பீட் அவனோட அங்கிளுக்கு கால் பண்ண அதை பார்த்து நிரனும் 10 மில்லியனுக்கு நீ 1 மில்லியன் கொடுத்தா அது எந்த மூலிக்கிட்டான்னு கேட்டுட்டு இவன் வீட்டை சுத்தி பார்க்க போயிற பீட்டோ அவனோட அங்கிள் கிட்ட என்ன பண்ணி வச்சிருக்கீங்க டென் என்னோட 1 மில்லியன் என்னாச்சுன்னு கேட்டு கட்டுறான். அதே நேரத்துல இங்க நிரனோ பீட்டோட ரூம்க்கு வந்து பாக்க பீட்டோ அங்க அவனோட அங்கிளை திட்டிட்டே அங்க வரான். அப்ப நிரனோ என்னாச்சு அவர் டெபாசிட்ட திருப்பி தரேன்னு சொல்லிட்டாரான்னு கேட்க அதுக்கு பீட்டோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல அவரு என் அமௌண்ட நாளைக்கு திருப்பி தந்துடுறேன்னு சொன்னாரு பட் இப்ப எனக்கு பணம் தேவையில்ல என்னோட வீடு தான் வேணும்னு சொல்லிட்டு இவன் கோவப்பட அதுக்கு எது நிரனோ டென் இதை என்கிட்ட இருந்து தான் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நான் இதை 30 மில்லியனுக்கு செல் பண்றேன்னு சொன்னதும் பீட் அவனை திட்டுறதுக்கு வரான். பட் அதுக்குள்ள நிரன் அவனை ஸ்டாப் பண்ணி நான் இதை 50 மில்லியனுக்கு செல் பண்றேன் சோ நீ இந்த வேலையை முடிச்சதும் உனக்கு கிடைக்கிற பணத்து மூலியமா நீ இந்த வீட்டை வாங்கிக்கலாம்னு சொல்ல இதை கேட்டு பீட்டோட இது ஒண்ணு காமெடியா இல்ல இது என்னோட வீடுதான்னு சொல்லவும் அதை கேட்டு நிரனோ சிரிச்சுட்டு பட் அக்ரிமெண்ட் வேற மாதிரி சொல்லிடுன்னு சொல்றான். டென்னி வந்து ரூமை சுத்தி பார்த்துட்டு இந்த ரூம் நல்லா இருக்கு சோ இதை நான் எடுத்துக்கிறேன் நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போன சொல்ல அண்ட் அதை கேட்டு பீட்டும் கடுப்பாயிட்டு டே இன்னைக்கு நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காடான்னு சொல்ல அண்ட் அதை கேட்டு நிரனும் நம்ம சீக்கிரமா அந்த டீமனை சீல் பண்ணி ஆகணும் அண்ட் நான் தான் அந்த ரிச்சுவல்கான மெயின் மாஸ்டர்னு சொல்ல சோ இப்ப அதுக்கு என்னடான்னு பீட் அவனை திட்டுறான். அண்ட் அதுக்கு நிரனும் ஃபர்ஸ்ட் நான் நல்ல கண்டிஷன்ல இருக்கணும் அப்படி இல்லைன்னா எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு சோ நான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர இடத்துல தான் தூங்கணும்னு சொல்றப்ப பீட் உடனே அந்த பெட்ல போய் படுத்துக்கிறான். அப்ப நிரனும் அவனோட பிளாங்கெட்டை ரிமூவ் பண்ணி விட அடால பீட்டும் கடுப்பாயிட்டு டே இந்த வீட்ல ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு நீ அதுல ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கோன்னு சொல்லி கட்ட நிரனும் பட் எனக்கு இந்த ரூம் தான் வேணும்னு சொல்லி இவன் பீட்டோட பிளாங்கெட்டை புடுங்க இப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நிரன் இந்த ரூம 2ஆ பிரிச்சு இவன் உனக்கு சந்தோஷமாடான்னு கேட்க பீட்டும் இது ஓகேடான்னு சொல்றான். தென் நிரனும் இப்ப நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்ல அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பீட் கேக்குறான். கட் பண்ணா இப்ப நிரன் பீட்டை பாடி ஸ்குவாட்ல நிக்க வச்சு அவன் மேல கண்டினியூஸா பால தூக்கி போட்டுட்டு இருக்க பீட்டோ நான் எடுக்கலாம் பண்ணிட்டு இருக்கேன்றத கொஞ்சம் சொல்றியாடான்னு கடுப்புல கேக்குறான். அண்ட் அதுக்கு நிரனும் நீ அட டீமனோட பவரை யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீ அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் மேல பால தூக்கி போடுறான். தென் அடுத்த நாள் நிரன் பீட்டை 5:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு இதுக்கப்புறம் நீ இந்த டைமிங்க்கு தான் எண்டிக்கணும்னு சொல்றான். அப்புறம் இவங்க பார்க்குக்கு போயிட்டு ட்ரைனிங் எடுக்கிறப்ப நிரன் பீட் கிட்ட அவனை ஸ்லோவா ஓட சொல்றான். ஆனா பீட்டோ இதுக்கு மேல ஸ்லோவா ஓடணும்னா அதுக்கு நான் நடக்கடா செய்யணும்னு சொல்றான். தென் இந்த ட்ரைனிங் கொஞ்ச நாளைக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்ப ஒரு நாள் பீட் ஸ்மோக் பண்ண போறப்ப நிரன் அந்த சிகரெட்டை புடுங்கி தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ள வச்சு ஸ்மோக் பண்ணாத அதோட நீ இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 5 சிகரெட்ஸ்க்கு மேல ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு சொல்றான். தென் அடுத்த நாள் காலையில நிரன் பீட் எழுப்பி விட பீட்டோ என்னால எந்திக்க முடியாது போடான்னு திரும்பி படுத்துக்கிறான். ஆனா நிரனும் அவன் மேல தண்ணியை ஊட்டி அவனை எழுப்பி விடுறான். அது இப்படியே இன்னும் கொஞ்ச நாளும் போக பீட்டால அதை ஹேண்டில் பண்ண முடியல. சோ ஒரு நாள் இவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அவங்க கூட கேம் விளையாடிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு நிரன் கோவமா வந்து ட்ரைனிங் எடுக்காம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு பீட்டை திட்டுறான். அந்த அடுக்கு பீட்டோ நான் 1 வாரமா ரெஸ்டே இல்லாம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் சோ இப்ப எனக்கு பிரேக் வேணும்னு சொல்லவும் நிரன் அடி கேட்ட டென்ஷன் ஆயிட்டு நீ உன் செட்டுக்கு பிரேக் எடுத்துக்கலான்னு யாரா சொன்னதுன்னு திட்டுறான். அதற்கு பீட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எடுக்காக இந்த ட்ரைனிங் எனக்கு தரேன்றது எனக்கு தெரியல நான் ஒரு அத்லெட் சோ நான் ஸ்ட்ராங் கிடையாதுன்றத நீ எப்படி முடிவு பண்ணேன்னு கேட்க அதுக்கு நிரனோ நீ ஒன்னும் அத்லெட் கிடையாது அண்ட் நீ ஏன் அத்லெட்டா இல்லன்றது உனக்கே தெரியும் தென் நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வாழ போறேன்னு கேட்க பீட்டோ அந்த கராட்டே கிளாஸ்ல நடந்த சண்டையை பத்தி நினைச்சு பாக்குறான். அப்ப நிரனோ நீ இத்தனை வருஷமா உன்னோட டைமோட வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அண்ட் இப்போ உனக்குள்ள எதுவுமே இல்லாது உனக்கு தெரியுதான்னு கேட்டுட்டு நீ இதுக்கப்புறமும் இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தனா
அந்த டீமன் உன்னை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு கிளம்பிடுறான். தென் அன்னைக்கு நைட்டு பீட்டோ நிரன் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருக்கிறப்ப இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல பீட்டோட கோச் பீட் கிட்ட நீ எடுக்கிற ட்ரைனிங்க ஸ்கிப் பண்ணன்னு கேட்டு அடிக்கிறாரு. அண்ட் இதுக்காக தான் உன்னோட பேரண்ட்ஸ் இங்க உன்னை அனுப்பி விட்டாங்களான்னு கேட்டு திட்டிட்டு நல்ல வேளை அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க மட்டும் உன்னை இந்த மாதிரி பாட்டு இருந்தா ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி ட்ரிகர் பண்ற மாதிரி பேச அடி கேட்டு பீட்டும் கோவத்துல அவரை கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப அங்க இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பீட்டை வந்து தடுக்க பாக்குறாங்க. ஆனா பீட் அவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு இவன் அங்க ரெண்டு ஒரு சேர் எடுத்து இந்த கோச்சை அடிச்சிடுறான். அண்ட் இப்ப இங்க பீட்டோட பத்திலாம் நினைச்சு பாத்துட்டு அவன் வீட்டுக்கு போக இங்க நிரன் ஆல்ரெடி படுத்து தூங்கிட்டு இருக்கான். சோ பீட்டும் அவன் பெட்ல சைலண்டா போய் படுத்துட்டு இவன் நிரன் கிட்ட எனக்கு 15 வயசா இருக்கும் போது நான் கொரியாக்கு ஒரு டோர்னமெண்ட்டுக்காக போயிருந்தேன். அண்ட் நான் அதுக்கு 2 நாள் முன்னாடியே கிளம்பிட்டேன். பட் என்னோட பேரண்ட்ஸ் டோர்னமெண்ட் அன்னைக்கு வரதா இருந்தாங்க. அதோட என் தங்கச்சியும் அவங்க கூட வரதாதான் பிளான். பட் கடைசி நேரத்துல அவளுக்கு உடம்பு சரியில்லாம போனனால அவ வரலன்னு சொல்லிட்டு அவங்களோட இறப்புக்கு நான் தான் காரணமான கேட்டையும் அழ ஆரம்பிச்சிட அதை கேட்டு நிரனும் எதுவும் சொல்லாம சைலண்டா இருந்து பீட்டை ஃப்ரீயா அளவிடுறான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நிரன் எழுந்து பாக்குறப்ப அவன் பக்கத்துல பீட்டை காணும். சோ நிரனும் அவன் எங்க போயிருப்பான்னு வெளியே வந்து பாக்க இங்க ஆல்ரெடி பீட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அண்ட் இதுக்கு அப்புறத்துல இருந்து பீட் அவனோட எல்லா ட்ரைனிங்கையும் ஒழுங்கா பண்றான். அண்ட் இதுக்கு நடுவுல ஒரு நாள் பீட் அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு கூப்பிட்டு இவங்க 5 பேரும் சேர்ந்து அந்த வீட்டை கிளீன் பண்றாங்க. கற்பனா இப்ப இந்த பிரைம் மினிஸ்டர் அந்த மாஃபியாக்கு கால் பண்ண இவனும் நம்ம பேசி ரொம்ப நாள் ஆகுது இல்லன்னு கேக்குறான். அப்ப இவரும் நம்ம 2 பேருக்குமே வேலை இருக்குன்னு சொல்ல அடிக்க இந்த மாஃபியாவும் கரெக்ட் தான், நம்ம 2 பேருக்குமே அந்த ஹெவன் வேற வேற வேலைகளை கொடுத்திருக்கு, சோ நாமளும் அதை சண்டை போடாம செய்வோமேன்னு சொல்ல இப்போ உனக்கு என்ன வேணும்னு இவர் கேக்குறாரு. அண்ட் அடிக்க இந்த மாஃபியாவும் என்ன நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இதை நான் உங்க மேல இருக்கிற ஒரு அக்கறையில தான் சொல்றேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க பவர்ல இருக்கீங்க பட் கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்ல, தென் எப்படி நீங்க ஒரு லீடரா இருக்க முடியும்னு கேட்க அதை கேட்டு இவரும் டென் எடுக்கலாம் நீ தான் காரணமானு கேக்குறாரு. அண்ட் அதை கேட்டு இவனும் சரி நான் டைரக்டாவே பாயிண்ட்டுக்கு வரேன், நீ என்ன விட்டுரு நானும் உன்னை விட்டுறேன்னு சொல்ல அதை கேட்டு இவரும் பாலிடிக்ஸ்னாலே நெகோசியேஷன்ஸ் தான், பட் இது ஒன்னும் பாலிடிக்ஸ் கிடையாது, நீ லாவை பிரேக் பண்ணிருக்க அண்ட் இந்த நாட்டுல எல்லாரும் சட்டத்துக்கு கீழே தான் வருவோம்னு சொல்லவும் அதை கேட்டு இந்த மாஃபியாவும் கடுப்பாயிட்டு இதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ண போறேன்றத பாடுறான்னு மிரட்ட அதை கேட்டு இவரும் அந்த காலை கட் பண்ணிட்டு அந்த மாஃபியாவை திருப்பி அவன் நாட்டுக்கே துரத்துறதுக்கு ரெடி பண்ண சொல்றாரு. ஆனா இவரும் இப்ப நம்மளோட எனிமி வெளியே வந்துட்டான், சோ இப்ப நம்ம அக்ரெசிவா அட்டாக் பண்ணோம்னா அவன் திருப்பி நம்மள அட்டாக் பண்ண மாட்டானா சார்னு கேட்க அதனாலதான் நாம ஃபர்ஸ்ட் அவனை அட்டாக் பண்ணி ஆகணும்னு இவர் சொல்றாரு. அதே நேரத்துல இங்க இந்த மாஃபியா அவனோட ஆளுங்கள்ல ஒருத்தனை போட்டு வெளுத்துவாங்க. லிபாவோட பயத்தோட பாக்குறான். அப்புறம் இவன் அந்த மாஃபியா கிட்ட மாஸ்டர் இப்ப இந்த பிரைம் மினிஸ்டர் உங்ககிட்ட பேச தயாரா இல்லனா அவன் இந்நேரத்துக்கு உங்களை இந்த நாட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்ல அதை கேட்டு இவனா அவனுக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லன்னு சொல்லி கட்டுறான். தென் இவன் லிபாவோட சட்டைய பிடிச்சு நீ உன்னோட டீமன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தானே சொன்னு கேட்டு கட்ட அடுக்கு லிபாவும் ப்ளீஸ் மாஸ்டர் நீங்க லார்ட் வாரியர் மேல கோவப்படாதீங்கன்னு சொல்லவும் இந்த மாஃபியாவும் லிபாவோட சட்டையை விட்டுட்டு அந்த டீமன் எந்த வகையில எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றது எனக்கு தெரியலன்னு சொல்றான். அந்த அடுக்கு லிபாவும் மாஸ்டர் நம்ம லார்ட் வாரியரை இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்கி ஆகணும், அதுக்கு நாம இன்னும் கொஞ்சம் பலிகளை கொடுக்கணும்னு சொன்னதும் தென் எடுக்கடா நீ இன்னமும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் லிபாவை பார்த்து கத்திட்டு சீக்கிரம் போய் வேலையை பாடுறான்னு இவன் லிபாவை அங்க ரெண்டு துரத்தி விடுறான். கட் பண்ணா இங்க நிரன் வீட்டுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்க வீட்டோட பாட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு ஷாக்கிங்கா கேக்குறான். அண்டடுக்கு நிரனும் நாம ஒன்னும் மாங்ஸ் கிடையாதுன்னு சொல்ல வீட்டோட கேட்டு ஹாப்பி ஆயிட்டு அந்த பீரை குடிக்கிறான். அப்புறம் இவன் நிரன் கிட்ட நீ ஊ ஆகுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருப்பலன்னு கேட்க அதுக்கு நிரனும் அப்படிலாம் சொல்ல முடியாது, நீ உன்னோட லைஃப் ஃபோர்ஸ ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் ட்ரைனிங் எடுக்கிற, சோ அது மூலியமா உன்னால அந்த டீமனை கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் என்னோட ட்ரைனிங் அந்த மாதிரி கிடையாது, நாங்க ஸ்ட்ரென்த்துக்காக ட்ரைனிங் எடுக்க மாட்டோம், நாங்க நேச்சர் கூட கனெக்ட் ஆகி அதோட பவர்ஸ கடன் வாங்குறதுக்கு ட்ரைனிங் எடுப்போம்னு சொல்லவும் வீட்டோட கேட்டு எக்ஸைட் ஆயிட்டு நீ அதை எப்படி பண்ணுவேன்னு கேக்குறான். அண்டடுக்கு நிரனும் நான் அதை வெளியே சொல்லிட்டா அப்புறம் எல்லாருமே ஊவா மாறிடுவாங்களேன்னு சொல்லிட்டு இதை சிம்பிளா சொல்லணும்னா இந்த பவர்ஸ்லாம் ஒரு ஜெனரேஷன் கிட்ட இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும், சோ உன்னோட முன்னோர்கள் ஊவா இருந்தா மட்டும் தான் உன்னாலயும் ஒரு ஊவா மாற முடியும்னு சொல்ல அதை கேட்டு பீட்டும் யாருக்கு தெரியும் மேபி என்னோட முன்னோர்கள்ல யாரோ ஒருத்தர் கூட ஊவா இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இவன் நிரன் கிட்ட தேங்க்ஸ் சொல்ல நிரனும் எடுத்து பண்ணி தேங்க்ஸ் சொல்றன்ற மாதிரி பாக்குறான். சோ பீட்டும் நீ என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஃபேய் எதுக்காக உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வரான்றது இப்ப எனக்கு புரியுது, அதோட ஜியா ஹவ் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே சொன்னதும் எனக்கு சர்ப்ரைசிங்கா இல்லன்னு சொல்ல அதுக்கு நிரனும் மேபி நான் ஒரு அவுட் கேஸ்ட்ன்றனால அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்ல அதுக்கு பீட்டும் எனக்கு அப்படி தோணல, அவங்க லைஃப்குள்ள நீ இருக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ட் அவங்க ஒண்ணு ஒடுக்கி வைக்கல, நீ அதானே அவங்களை விட்டு பிரிஞ்சிருக்கன்னு கேட்க அதை கேட்டு நிரனும் எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கான். அண்ட் தென் பீட்டோ நீ அவங்களோட லைஃப்ல எவ்வளவு முக்கியமான ஆளா இருக்குன்றத ரியலைஸ் பண்றியா இல்லையாடான்னு கேட்டுட்டு நீ எப்படி ஒண்ணு நீயே ஒரு அவுட் கேஸ்டா நினைச்சிட்டு இருக்குன்றதான் எனக்கு புரியலன்னு சொல்ல அதை கேட்டு நிரனும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யாவு இருந்தது அண்ட் அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தது அண்ட் அதால ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே கரண்ட் போயிருச்சுன்னு சொல்லிட்டு என்னோட சீனியர்ஸ் அந்த யாவு நம்ம நாட்டுக்கு ஒரு ஆபத்தா வரும்னு நினைச்சாங்க, சோ அதை பிடிக்கிறதுக்கு அவங்க என்ன அனுப்பி விட்டாங்க, பட் அங்க இருக்கிற யாவோ அங்க வேலை செஞ்சவங்களோட கஷ்டத்தால பிறந்தது, அங்க இருந்த மேலதிகாரிங்க எல்லாம் அங்க இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ் பல வருஷமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, சோ அப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு நான் அந்த யாவை அழிச்சிட்டேன்னா அடுத்து அங்க என்ன நடக்கும், அங்க திரும்பவும் ஃபேக்டரிஸ் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும் அண்ட் அகைன் அந்த சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க,
பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டனால அவங்க எனக்கு பதிலா சிராவாங்க அனுப்பி வச்சாங்க. அண்ட் அதுதான் நான் அந்த மாதிரி கேள்வி கேட்டது ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. அண்ட் மேபி அதனாலதான் நான் அவங்கள மாதிரி இல்ல போலன்னு சொல்லிட்டு பட் நான் சில நேரம் நினைச்சு பாத்திருக்கேன். நான் ஜஸ்ட் அவங்க சொன்ன ஆர்டர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா நான் இங்க இந்த மாதிரி தனியா இருந்திருக்க மாட்டேன். அதோட நான் இதை விட ஒரு நல்ல ஊவாவும் இருந்திருப்பேன்னு சொல்றப்ப வீட்டை அவனை ஸ்டாப் பண்ணி டே நீ உன்னோட பாஸ்ட்ல எப்படி இருந்தன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இப்போ நீ தனியாளு கிடையாது. உன்னை பிடிச்சவங்க உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. பட் நீ தான் அவங்கள கிட்ட வர்றதுக்கு அலோ பண்ணணும்னு அட்வைஸ் பண்றான். அப்ப போயிட்டு அங்க ஓடுற நியூஸ் சேனல்ல லாய பாட்டு ஷாக் ஆயிரா இப்ப அந்த நியூஸ காட்டுறாங்க. ஆண்ட்ராய்டுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வயலன்ஸ்க்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ண போறாங்க. அதாவது ஒரு பக்கம் ப்ரொடெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிரைம் மினிஸ்டரோ நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதோட அதுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸோ இது ரெண்டுமே தப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் ஒழுங்கா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரணும்ன்றதுக்காக இவங்க இந்த ப்ரொடெஸ்ட கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் அது கேட்டு நேரனோ பீட் கிட்ட இது ஜஸ்ட் காலேஜ்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட் மாதிரி தான். சோ நாம இதுல பயப்படுறதுக்கு இடமும் இல்லன்னு சொல்றான். ஆனா அதே நேரத்துல இங்க லிபாவோ அந்த நியூஸ பார்த்து அவனோட அடுத்த சாக்ரிஃபைஸ்க்கு இவன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ செலக்ட் பண்றான். தென் நெக்ஸ்ட் டே காலேஜ்குள்ள இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றப்ப அங்க ஒரு அந்த ப்ரொடெஸ்ட மென்ஷன் பண்ற பேஜஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க எம்ப்ளாயி பீட் அனுப்பின மெசேஜ பாக்குறா. ஆண்ட்ராய்டுல பீட்டோ வீட்டோட போட்டோவை சென்ட் பண்ணி இப்ப வீடு கிளீன் ஆயிருச்சுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்க. அதை பார்த்து பிளாயும் ஓகேன்னு மெசேஜ் அனுப்ப போறா. பட் அதுக்குள்ள அங்க அவளோட ஃப்ரெண்டு வந்து அடுத்து நீ தான் பேசணும்னு கூப்பிட இவளும் அவளோட மொபைல ஆஃப் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு போறா. அண்ட் அதே நேரத்துல இங்க லிவா ஒரு டாலிஸ்மேனை கொளுத்தி ஒரு ரிச்சுவலை பண்ண. அதே நேரத்துல இங்க சில பேர் பைக்ல வந்து இறங்குறாங்க. அப்ப ஸ்டேஜ்ல பிளாயோ பிரைம் மினிஸ்டரால தான் நாட்டுல இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. சோ அவரு கண்டிப்பா ரிசைன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பட் இந்த மாதிரி வயலண்டா ப்ரொடெஸ்ட் பண்றதுனால அது பப்ளிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சோ ப்ரொடெஸ்ட் பண்றவங்களும் இந்த மாதிரி வயலண்டா பிஹேவ் பண்ணாம ஒரு அமைதியான முறையில பேச்சுவார்த்தை நடத்துறது நல்லா இருக்கும்னு சொல்லி பேசுறா. அண்ட் அதே நேரத்துல இங்க லிபாவ் பண்ணிட்டு இருக்கிற ரிச்சுவலால இந்த இடத்துல வானம் வேற கலர்ல மாறிற லாய் இடம் நிமிந்து பாட்டுட்டு அதோட இங்க புதுசா வந்த ஆளுங்களோட கையில பாம பாட்டடும் இவ கட்டி மட்டவங்கள அலர்ட் பண்றா. கற்பனா இங்க லிபாவோ லார்ட் வாரியர் சாக்ரிஃபைஸ ஃபுல்லா ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு சிரிக்க இப்ப நியூஸ் சேனல் ரிப்போர்ட்ஸ காட்டுறாங்க. அதுல காலேஜ்ல நடந்த கேதரிங்ஸ்ல சில மர்மமான ஆட்கள் உள்ள வந்து ஸ்டேஜ்ல ஃபேக்கான பாம்ஸ தூக்கி போட்டிருக்காங்க. அண்ட் எல்லா மீடியா ஹவுசஸும் ப்ரொடெஸ்ட் பண்றவங்க தான் இதை பண்ணிருப்பாங்களான்னு கேள்வி எழுப்ப அந்த ப்ரொடெஸ்ட் பண்றவங்களும் நாங்க எதுவும் பண்ணலன்னு பேட்டி கொடுக்கறாங்க. அதோட டிபேட் சோர்ஸ்லயும் ஃபேக் பாம் தூக்கி போட்டதுல எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிபட்டது இப்ப ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் சீரியஸா இருக்காங்களேன்னு கொஸ்டின் கேட்க அதுக்கு அந்த ரிப்போர்ட்டரோ அத டாக்டர்ஸால தான் சொல்ல முடியும்னு சொல்றாரு. கற்பனா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இவங்க 3 பேரும் பிளாய் பக்கத்துல இருக்கிறப்ப பீட்டும் நிரனும் அங்க ஓடி வராங்க. அப்ப பீட் பிளாயோட கண்டிஷனை பார்த்ததும் இவன் கோவத்துல அங்க ரெண்டு வேகமா வெளியே போக நிரனும் பின்னாடியே ஓடி வந்து அவனை ஸ்டாப் பண்றான். அப்ப பீட்டும் நான் அவங்க எல்லாரையும் கொல்ல போறேன்னு சொல்லி கட்ட அதை கேட்டு நிரனும் நீ அவங்களை கொல்றதுனால எந்த பயனும் வந்துட போறது இல்ல. உன் தங்கச்சியோட லைஃப் ஸ்பிரிட் அந்த குயிராங் கிட்ட போயிருக்கு. சோ இதை நம்ம வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ என்ன நம்புடா நம்ம இதை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவன் பீட்டா சமாதானம் பண்றான். அதே நேரத்துல இங்க யோக் ஜியாஹாவு கிட்ட இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்னு கேட்க அதை கேட்டு ஜியாஹாவோ அங்க டேபிள் இருக்கிற பேட்ச் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். ஆண்ட்ராய்டு உள்ள ஒரு சின்ன டாலிஸ்மேன் இருக்கவும் டாங்காட பாட்டு ஷாக் ஆயிட்டு இது அடுவான்னு கேட்டு இவன் அந்த டாலிஸ்மேனை வாங்கி பாக்குறான். அண்ட் அப்ப ஜியாஹாவோ இதை சாக்ரிஃபைஸ்க்கான மார்க் யாரோ இந்த காலேஜ் கேதரிங்க யூஸ் பண்ணி இவங்களோட லைஃப் ஸ்பிரிட்ஸ டீமனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல லைஃப் ஸ்பிரிட்னா என்னன்னு யோக் கேக்குறான். ஆண்டோட ஜியாஹாவோ அதுதான் ஒரு உயிருக்கு ரொம்ப முக்கியமானது. அண்ட் அந்த எனர்ஜி மட்டும் ஒரு பாடியை விட்டு வெளியே போயிருச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த பாடியை செட்டெடுக்க சமம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்றது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். நார்மலா 2ல இருந்து 3 சாக்ரிஃபைஸ் கொடுக்கறதே ஒரு பயங்கரமான ரிசல்ட்ட கொடுக்கும். பட் யாரோ இப்படி 100 கணக்குல சாக்ரிஃபைஸ கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மோசமான ஆட்கள்லாம் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றான். கற்பனா இங்க ஃபேயோ அந்த மாஃபியாவோட ஆளுங்களோட போட்டோஸ பாத்துட்டு இருக்கிறப்ப இவரே ஃபே கிட்ட நாங்க இதுல நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. அப்ப ஃபேயோ அதுல லிபாவோட போட்டோவை பார்த்து இவன் யாருன்னு கேட்க அதுக்கு இவரும் நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி இவன் அந்த மாஃபியா கூட ரொம்ப வருஷமா இருக்கான். அண்ட் இவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வைசரா இருக்கான்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு. கற்பனா இப்ப நிரனும் பீட்டும் பேட்டாங்க்கு வந்துட்டு இங்க இந்த சீனரிய பார்த்து நின்னுட்டு இருக்கிறப்ப ஒன்ஸ் நாம அந்த குயிராங்க சீல் பண்ணிட்டோம்னா என்னோட தங்கச்சி திரும்ப வந்துருவாளான்னு பீட் கேட்க அதுக்கு நிரனும் ஆமான்னு தலையாடுறான். சோ நாம அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு பீட் கேட்க அதுக்கு நிரனும் அது உன் கையில தான் இருக்கு. நீ அந்த மங்கி டீமனை கண்ட்ரோல் பண்ணிட்டனா நம்ம உடனே அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ நீ ஸ்ட்ராங் ஆயிட்டன்றத நான் ஒத்துக்கிறேன். பட் இன்னமும் உன்கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குன்னு சொல்லவும் அது என்னோட கோவண்டானு பீட் கேக்குறான். அண்ட் அதுக்கு நிரனும் ஆமான்னு சொல்லிட்டு உன்னோட கோவத்தால உன்னோட ஸ்ட்ரென்த் தான் கம்மியாகும். சோ நீ உன்னோட பவரை ஃபுல்லா யூஸ் பண்றக்கு அது ஒரு தடையா வரும்னு சொல்ல தென் அதையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணணும்லன்னு பீட் கேக்குறான். அண்ட் அதுக்கு நிரனும் நீ பல நாட்களா அதுதானே பண்ணிட்டு இருக்க அது வேலை செஞ்சுதானே கேட்டுட்டு இங்க வீசிட்டு இருக்கிற காட்டை உன்னால ஃபீல் பண்ண முடியுதான்னு கேட்க அதுக்கு பீட்டும் முடியுதுன்னு சொல்றான். சோ அப்ப நிரனும் உன்னால இந்த காட்டை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்க அது எப்படி என்னால பண்ண முடியும்னு பீட் கேட்கவும் அதேதான் உன்னால இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி காட்டடிக்கிறதெல்லாம் ஒரு நேச்சுரலான விஷயம். அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்னு சொல்ல அதை கேட்டு பீட்டும் அங்க அடிக்கிற காட்டை ஃபீல் பண்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காத்தெல்லாம் ஸ்டாப் ஆனதும்
இப்பவும் உன்னால அதை ஃபீல் பண்ண முடியுதான்னு நிரன் கேட்க அதுக்கு பீட்டும் இல்லன்னு சொல்றான். சோ அதை கேட்ட நிரனும் ஆமா உன்னால முடியாது, ஏன்னா அந்த காட்டுலாம் ஆல்ரெடி இங்க இருந்து போயிருச்சு, தென் அடுத்து இங்க புதுசா காட்டடிக்க ஆரம்பிக்கும், அந்த பழைய காட்டு மாதிரி இருக்காதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு இவங்க அகைன் அந்த ரிச்சுவலுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப நிரனோ பீட் கிட்ட நான் அப்ப சொன்னத உன் மைண்ட்ல வச்சுக்கூடான்னு சொல்ல அதுக்கப்புறமா அங்க யோகோ ட்ரம்ஸ் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்றா. அண்ட் இந்த தடவை இவங்க 3 பேரும் ஹெல்மெட் எல்லாம் போட்டு ரெடியா இருக்க பீட்டும் இப்ப அவன் கண்ணை மூடி அந்த டீமனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். கட் பண்ண இப்ப இவன் அவனோட கராட்டே கிளாஸ்ல இருக்கிறப்ப அங்க அவனோட கோச் வந்து அவனை திட்டி அவனை அடிக்க வராரு. அப்ப பீட் அவரு கைய பிடிச்சி ஸ்டாப் பண்ணவும் அங்க அந்த மங்கி டீமன் இவனோட கோச் உருவத்துல வந்து உனக்கு கோவம் வருதா தென் நீ என்ன அடிடான்னு சொல்லி இது பீட்டை வெறுப்பேற்ற மாதிரி பேச அதே நேரத்துல இங்க ரியாலிட்டிலயும் அந்த டீமன் பீட்டோட பாடியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருது. அண்ட் அதே நேரத்துல இங்க பீட்டும் நிரன் சொன்ன அட்வைஸ் நினைச்சு பார்த்துட்டு அதை விடுங்க கோச் இப்ப எனக்கு கோவம் போயிருச்சுன்னு சொல்ல இங்க ரியாலிட்டிலயும் பீட் அவனோட பாடியை கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். அவ ஜியா ஹவ் டாங் கிட்ட இவன் நிலைமை எந்த லெவல்ல இருக்குன்னு கேட்க அது இப்ப பேலன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன்னு டாங் சொல்லவும் அதை கேட்டு ஜியா ஹவோ நீ இப்படி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காத, சொல்றத கான்பிடென்டா சொல்லுன்னு திட்டுறான். அண்ட் அதே நேரத்துல இங்க பீட்டுக்கோ அகைன் இந்த சீன் ரிப்பீட் ஆகுது. அண்ட் லாஸ்ட் டைம் மாதிரியே இப்பவும் இந்த மங்கி டீமன் அவனோட கோச் உருவத்துல வந்து திட்டி அடிக்க வர பீட்டும் அகைன் அதோட கைய பிடிச்சி அதை ஸ்டாப் பண்றான். அண்ட் இந்த தடவை இந்த டீமனும் அவனோட பேரண்ட்ஸ பத்தி பேசி நீ எல்லாம் எடுக்க போறேன்னு கண்டபடி பேச அதெல்லாம் கேட்டு பீட்டும் அவனோட கண்ட்ரோல மிஸ் பண்ணாம இப்படி எல்லாம் நீங்க பேசவே இல்ல கோச், இதெல்லாம் என் மைண்ட்ல இருக்கிற வாய்ஸஸ் தானே சொல்லவும் இந்த டீமன் பீட்டை அடிச்சிருது. சோ அதால இப்ப பீட்டோ ஒரு டார்க் ஸ்பேஸ்க்குள்ள வந்துற அங்க இந்த மங்கி டீமன் அதோட உண்மையான உருவத்துல பீட் முன்னாடி வந்து நிக்குது. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை வர அதுல பீட் அந்த மங்கி டீமனை டைட்டா பிடிச்சிட்டு நீ எனக்குள்ள இருக்கிறதுக்கு தானே ஆசைப்படுற, சரி இருந்துக்கோ, பட் நான் தான் உனக்கு பாஸா இருப்பேன்னு சொல்லி இவன் அந்த மங்கி டீமனை கண்ட்ரோல் பண்ணிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா நிரன் பீட் கிட்ட இப்ப நான் அந்த சீலை உடைச்சிட்டேன், சோ இதுக்கப்புறம் உன் காடு பின்னாடி இருக்கிறது வெறும் டேட்டூடான்னு சொல்ல தென் இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னு பீட் கேக்குறான். அப்ப நிரனோ இப்ப நீயா ஃபீல் பண்றியான்னு கேட்க அதுக்கு பீட்டும் ஆமான சொல்றான். தென் இப்ப அந்த டீமன் உன்னோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சுன்னு நிரன் சொன்னதும் அதை கேட்ட பீட்டோட ஃப்ரெண்ட்ஸோ செம்ம ஹாப்பி ஆயிட்டு அவங்க பீட்டை ஹேக் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப இவங்க வீட்டுக்கு வந்ததும் பீட் நிரனை பார்த்து உனக்கு என்னடா ஆச்சு, இந்த ரிச்சுவல் முடிஞ்சதுல இருந்து நீ டயர்டா இருக்கியன்னு கேட்க அதுக்கு நிரனோ இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த டீமன் என்னோட எனர்ஜியை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிருச்சு, பட் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல அது கேட்டு பீட்டும் தென் என்னாலதான் இப்படி ஆயிடுச்சான்னு கேட்க அதுக்கு நிரனோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எல்லா நேரமும் நடக்கும், பட் நான் ரொம்ப காலமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறனால என்னால மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும், பட் சம்டைம்ஸ் நான் இப்படி டயர்ட் ஆயிருவேன்னு சொல்லுவோம். தென் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த யாவை மீட் பண்ண மாதிரியான பீட் கேக்குறான். அண்ட் அதுக்கு நிரனும் கிட்டத்தட்ட அப்படிதான சொல்லுவோம். பீட்டட கேட்டு அவன் இதுக்கு முன்னாடி நிரன் இவனுக்கு பண்ண மாதிரியே இப்போ இவன் நிரனோட கைய பிடிச்சு இவன் தலையில வச்சுட்டு நீ அன்னைக்கு எனக்கு பண்ணட இன்னைக்கு நான் உனக்கு பண்றேன்னு சொல்லிட்டு இவன் நிரனோட செஸ்ட்ல கை வச்சு நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஈவில் ஃபோர்ஸோட ஃபீலிங்கை எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன்னு சொல்றான். தென் அதுக்கப்புறமா இவன் நிரன் கிட்ட இது ஒர்க் ஆகுமா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் நான் இதை உன்னை தனியா ஹேண்டில் பண்ண விட மாட்டேன்னு சொல்லவும் நிரன் அதை கேட்டு சிரிச்சுட்டு நீ இது ஒர்க் ஆகும்னு நினைச்சனா இது ஒர்க் ஆகும்னு சொல்ல இதோட எபிசோட் 4 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you in next video.